ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம், அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இவர் மயிலாப்பூர், அவர் அந்த பக்கம் மகாபலிபுரத்துக்கிட்ட. ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ். அந்த மாதிரி நாங்கள் வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை, இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் எனக்கு அவர் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி விட்டது. வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது. அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம். என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் த பேக்கெட், அதை எடுத்துக்குவார். அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டாரு. இவரெல்லாம் அப்படி இல்லை. மோகன் அப்படி இல்லை. இவங்கெல்லாம் சண்டைப்படுவாங்க எங்களோட. மோகன் அப்படி இல்லை. அது என்ன கருத்து கேட்போமே அப்படின்னு கேட்பாரு. நானும் மோகனை கேட்டது அப்படிதான். இது ரெண்டு பேர் அறிவு வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை.